வெல்கம் டு ட்ரூ எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம ட்ரூ எஜுகேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் இன் இந்தியா. 1951 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வெறும் 5 கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் தான் இருந்தது. ஆனா 2019 மார்ச்ல பாத்தீங்கன்னா அது 348 உயர்ந்துள்ளது. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுக்கும் சொந்தமானதாகவும் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதாகவும் இருக்கலாம். ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்கணும்னா அதனுடைய பங்குல பெரும்பான்மையை வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ வச்சிருக்கணும். அதாவது 51% மேலே வச்சிருந்தா அது வந்து பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 59% பங்குகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ வச்சிருந்துச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்னு சொல்றோம். நாம ஏற்கனவே ட்ரூ எஜுகேஷன்ல வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்போ வேலை வாய்ப்புகள் வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம். பட் அதில் கவர்மெண்ட்ல வந்து நமக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நம்ம பிரைவேட்டுக்கு போயிடணும். ஸோ இந்த பிரைவேட்டுக்கு போகும்போது அதுலேயும் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸில் வேலைக்கு போனோம்னா கவர்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளோ ஹை லெவல் சேலரி கொடுக்குறாங்களோ மோரார்லெஸ் ஈக்குவலாக அந்த அளவுக்கு சேலரி வந்து இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸில் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் வந்து 300க்கு மேல இருக்குது. அதுல அதிகமான வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுல டாப் 10 கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு இன்னைக்கு பார்ப்போம். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், என்டிபிசி லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெட், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், பவர் பினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், மகாநதி கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், கெயில் இந்தியா லிமிடெட். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் ஜூன் 23, 1993 வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. இது இந்தியாவில் உற்பத்தியாகும் கச்சா எண்ணெயில 77%, இயற்கை எரிவாயுல 81% இங்கிருந்து தான் எடுக்கிறாங்க. இது இந்திய அரசாங்கம் இந்த நிறுவனத்தில் வந்து 74.14% வந்து பங்கு வச்சிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல இதுவும் ஒன்றாகும். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா பெட்ரோலிய இயற்கை எரிவாயு போன்ற பொருட்களை உற்பத்தி செய்தல், சுத்திகரித்தல், விநியோகித்தல், சந்தைப்படுத்துதல் இந்நிறுவனத்தின் முக்கியமான பணியாகும். இது இந்தியாவில் மட்டும் இல்லாம இலங்கை, மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் மொரிசியஸ் போன்ற இடத்துல இதனுடைய துணை நிறுவனங்கள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்டிபிசி லிமிடெட், அதாவது தேசிய அனல் மின் நிறுவனம். இது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய அரசுக்கு சொந்தமான மின்சார உற்பத்தி நிறுவனம். இந்நிறுவனம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 7, 1975 திறக்கப்பட்டது. தற்போது 34,894 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி திறன் கொண்டது. 2017 முதல் 75,000 மெகாவாட் உற்பத்தி செய்ய திட்டம் ஈட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்தீங்கன்னா இந்திய அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனம், மும்பையில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோல் இந்தியா லிமிடெட், இந்திய நிலக்கரி நிறுவனம். மேற்கு வங்காளம், கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி உற்பத்திக்கு ஏறத்தாழ 85% பங்களிக்கிறது. இது நிலக்கரி உற்பத்தியில் உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனமாக உள்ளது. இந்நிறுவனத்தில் ஏறத்தாழ 3,97,000 ஊழியர்கள் வந்து பணியாற்றுறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்பது இந்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனமாகும். முக்கியமாக மின்சக்தி பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளது. பவர் கிரிட் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த சக்தியில் 50% அதன் பரிமாற்ற வலையமைப்பில் கடத்துகிறது. பவர் கிரிட் பவர்டெல் என்ற பெயரில் ஒரு தொலைத்தொடர்பு வணிகத்தையும் நடத்துகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இது வந்து இந்திய அரசால் இயக்கப்படும் மற்றும் வளிம நிறுவனமாகும். இதன் தலைமையகம் மும்பை, மகாராஷ்டிரத்தில் உள்ளது. பாரத பெட்ரோலியம் கொச்சி மற்றும் மும்பையில் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை கொண்டிருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பவர் பினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்.
பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது நிதி நிறுவனமாகும். இது 1986 நிறுவப்பட்டது. இதில் இந்திய அரசுல உள்ள மின் துறையின் பினான்ஸுக்கு முக்கியமான சப்போர்ட் வகிக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மகாநதி கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட். மகாநதி கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முக்கிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றாகும். கோல் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் 8 துணை நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. இது மொத்தம் 7 திறந்தவெளி சுரங்கங்களையும் 3 நிலத்தடி சுரங்கங்களையும் கொண்டிருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது கெயில் இந்தியா லிமிடெட். இந்த நிறுவனம் புது டில்லியை தலைமையிடமாக கொண்டு இயற்கை எரிவளியை முறைப்படுத்தி பரவலாக வழங்கும் மிகப்பெரிய அரசு துறை நிறுவனமாகும். 1984 ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் இயற்கை எரிவளி கட்டுமான மேம்பாட்டிற்காக இந்திய அரசால் நிறுவப்பட்டது. துவக்கத்தில் இந்த நிறுவனம் காஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என அறியப்பட்டது. பின்னர் இதன் ஆங்கில சொற்களின் முதல் எழுத்துக்களை கொண்டு கெயில் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்னைக்கு இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்ல முக்கியமான கம்பெனிஸ் என்னென்ன எக்ஸாமுக்கு ட்ரை பண்றவங்க அதுல வேலை கிடைக்கலனா இந்த மாதிரியான பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ்ல வேலை கிடைச்சி வாழ்க்கையில் வெற்றி அடைய ட்ரூ எஜுகேஷன் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.